அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்புல நம்ம எத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நம்முடைய வீட்ல தெய்வம் இருக்கு அப்படின்னா, நமக்கு என்ன மாரியான அறிகுறிகள் எல்லாம் தெரியும் அப்படின்றத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறீங்க. பொதுவா தெய்வங்களும், தேவதைகளும் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்மள சுத்தியே தாங்க இருப்பாங்க. அவங்க நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு நம்ம கூட சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்களாம். அதனால தான் நம்ம எப்பவுமே பேசும்பொழுது நல்ல வார்த்தைகளையே பேசணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நேர்மறையான வார்த்தைகள பேசணும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். ஆனா நம்ம கோவிலுக்கு போனாலுமே கூட ஒரு சிலருக்கு தெய்வ சக்தி உணரக்கூடிய திறன் இல்லாமலேயே, தெய்வம் நம்ம கூட தான் இருக்குதா அப்படின்ற ஒரு சந்தேகமானது வந்துடுது. ஸோ நம்ம கூட தெய்வம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் வீட்ல தெரிய ஆரம்பிக்குங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத மறக்காம நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வீட்ல தெய்வீக சக்தியானது இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பதிவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட இருக்க போகிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாமல் பார்த்து பயன்பெறுவீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ இது மாதிரி இன்னும் நிறைய பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெய்வ நம்பிக்கை அப்படின்றது இருந்தாலுமே கூட சிலர் தெய்வ சக்திகள் அல்லது தெய்வங்களுடைய நடமாட்டம் நம்முடைய வீட்டிலும் நம்மளை சுற்றியும் உள்ளது அப்படின்றத நம்புறதே கிடையாதுங்க. அதே சமயம் தீய சக்திகள் இல்லை அப்படின்னாலுமே கூட அதை இருப்பதா நினச்சி பயந்துட்டு இருக்காங்க. தீய சக்திகள் இருப்பதை போல தெய்வ சக்திகளும் நம்மை சுற்றி இருந்துக்கிட்டே தாங்க இருக்காங்க. அதை யாரும் மறுக்க முடியாது. தெய்வ சக்திகள் நம்ம சுற்றி இருந்தாலுமே கூட பல சமயங்களில் அதை நம்ம உணர்றது கிடையாது. ஒரு சில சமயங்களில் விசித்திரமான அமானுஷ்யமான விஷயங்களை எல்லாம் நம்ம அனுபவம் செய்திருப்போம். இருந்தாலுமே கூட அது தெய்வ சக்தியாக இருக்குமோ அப்படின்னு யோசிப்பதற்கு பதிலாக பேய் பிசாசுகளாக இருக்குமோ அப்படின்னு எதிர்மறையாக தான் நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் எப்போதுமே தெய்வங்களும் தெய்வ சக்திகளும் நம்மையும் நம்ம வீட்டை சுற்றியும் தான் இருக்குது அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாதுங்க. ஸோ அதை ஒரு சில அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அறிகுறிகளை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா அதனுடைய தெய்வீகத்தன்மை நம்மளால் கண்டிப்பாக உணர முடியுங்க. தெய்வீக சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் தீய சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்கும். ஸோ அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே கூட ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. முதல்ல நம்ம வீட்டில் இந்த அறிகுறிகள்லாம் இருக்கா அப்படின்றத நோட் பண்ணணும். ஸோ தெய்வ சக்தி இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பள்ளி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அப்படி தெய்வ சக்தி இல்லை அப்படின்னா பள்ளிகளுடைய நடமாட்டம் இருந்தாலுமே கூட அந்த பள்ளிகள் சத்தம் போடாது அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வ சக்திகள் இருந்தால் மட்டும்தான் அவங்க உங்களை ஆசீர்வதிப்பது போல் வீட்டில் நிலவாசலுக்கு அருகில் பூஜை அறையில் இந்த மாதிரியான இடங்களில் அது ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இரவு நேரங்களில் கூட பள்ளியினுடைய சத்தம் ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கும். பெரியவங்க ஒரு சிலர் பள்ளியை சத்தமிடக்கூடிய திசை இடம் இதை வைத்து கூட பலன்களை சொல்லிடுவாங்க. அதே மாதிரியே தாங்க உங்களுடைய வீட்டில் அடிக்கடி காகம், சிட்டுக்குருவி, குளவி இந்த மாதிரியான உயிரினங்கள் வருது அப்படிங்கிறது ஒரு நல்ல அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் காகம் பார்த்திங்கன்னா சத்தமிட்டுட்டே இருக்குது அப்படின்னா வீட்டில் நிறைய தெய்வீக சக்திகள் இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. ஒரு சில குறிப்புகளை நம்ம முன்கூட்டியே அறியக்கூடிய திறன் யாருக்கு இருக்குன்னா காகத்திற்கு தான் இருக்குது. விருந்தினர்களுடைய வருகை, தெய்வ சக்திகளுடைய நடமாட்டம், இறந்தவங்களுடைய ஆத்மா, இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமே உங்களோட வீட்டுடைய சுற்றி சுற்றி இருக்கோம் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை உணர்த்தக்கூடிய ஒரு உயிரினம் தான் காகம். ஸோ காகம் அப்படின்றது நீங்கள் உணவு வச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் துரத்தினாலுமே கூட அந்த காகம் உங்களுக்கு போகாமல் உங்கள் வீட்லேயே சத்தமிட்டுட்டு இருக்கும். அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் தெய்வீக சக்தி நிறைந்து இருக்குது அப்படின்னு தான் அர்த்தங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை உணர்ந்திருக்கீங்களா? உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜையே எதுவும் செய்யாமல் இருந்திருப்பீங்க. சாம்பிராணி கூட எதுவுமே போட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் எதுவுமே செய்யாமல் ஒரு சில சமயத்தில் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நறுமணம் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக மல்லிகைப்பூ வாசம் அடிக்கிறது, சந்தனம் வாசம் அடிக்கிறது, பன்னீர் வாசம், இந்த மாதிரியான ஒரு வாசம் வருது அப்படிங்கும் பொழுது இப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது அப்படின்றது உறுதியாயிடுங்க. மல்லிகைப்பூ வாசம் அப்படின்றதுமே ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பேய் நடமாட்டமாக இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் தீய சக்திகளுடைய நடமாட்டம் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நறுமணம் அப்படிங்கிறது வரவே வராதுங்க. மனம் விரும்பத்தகாத துர்நாற்றமாக தான் அது இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாசம் இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி தெய்வீகத்தன்மை இருக்குது அப்படின்னா ஒரு சில இடங்களுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா திடீர்னு ஒரு குளுமையானது உணர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்கள் வீட்டுக்கு அருகில் யாரோ இருப்பது போன்ற உணர்வு, யாரோ தொடுவது மாதிரியான ஒரு ஸ்பரிசம், இதெல்லாம் தெய்வ சக்திகளுடைய நடமாட்டம் இருந்தால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியுங்க. ஒருவேளை தீய சக்திகளாக இருந்துச்சு அப்படின்னா
உங்கள வந்து கடந்து போகுது அப்படிங்கும் பொழுது, உங்கள யாரோ தாக்குற மாரி தான் இருக்கும். வீட்ல ஏற்றி வைக்கக்கூடிய தீபத்த வச்சு கூட வீட்ல தெய்வ சக்தி இருக்கா, இல்லையா அப்படின்றத சொல்லிடலாம். அதாவது சாதாரணமாவே நம்ம வீட்ல தீபம் ஏற்றி வைக்கும் பொழுது, அல்லது யாகம் வளர்க்கும் பொழுதோ, பெருசா வந்து அந்த தீபம் சுடர் விட்டு வந்து எரியும். அப்படி எரிஞ்சுச்சு அப்படின்னா, உங்களோட வீட்ல தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, நாம்ப அணைக்கிற வரைக்கும் அந்த தீபம் பார்த்தீங்கன்னா, நல்லா எரிஞ்சிட்ருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா அந்த வீட்ல தெய்வம் வந்து நடமாட்டம் வச்சிருக்கு அப்படின்னு அர்த்தங்க. ஒரு சில சமயத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய எண்ணெய் இருக்கும், திரியும் நல்லா தான் போட்டிருப்போம். ஆனா, நம்ம ஏத்தி வைக்கும் பொழுது, கொஞ்ச நேரத்திலேயே அதுவாவே தானாவே வந்து பார்த்தீங்கன்னா, அணைஞ்சு போயிடும். அப்படி இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல தீய சக்திகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ, இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா கவனிக்கணும். தீபத்தினுடைய சுடர வைத்து கூட கண்டுபிடிக்கலாம். அந்த தீபம் வெள்ளை நிறத்திலோ இல்லைன்னா சுடரை ஏற்றி வெண்ணிற படலம் மாதிரி தெரிந்தாலோ தெய்வ சக்தி அங்கே இருக்குது அப்படின்றது உறுதியாக தெரியுங்க. அதே மாதிரி காற்றே அடிக்காத போது கூட அந்த தீபம் சுடரானது வேகமாக வந்து அசையுது, படபடன்னு சத்தம் போடுறது, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தெய்வ சக்தி உள்ளதை வந்து உறுதி செஞ்சுக்கலாம். அதே தீய சக்தி இருந்துச்சு அப்படின்னா ஏற்றக்கூடிய தீபம் அணைஞ்சிக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சு நோட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அப்படின்றத. இப்படி நம்முடைய வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறத காட்டக்கூடிய அறிகுறிகளில் ஒன்று அப்படின்னாதாங்க இந்த பறவைகள், காகம், சிட்டுக்குருவி இதெல்லாம் வரது. இதெல்லாம் நேர்மறையான ஆற்றல் கொண்ட சின்ன சின்ன அதிர்வலைகளை கூட உணரக்கூடிய உயிரினங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இது வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லது. அதேமாதிரி காமதேனு மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பசுமாட்டை வந்து சொல்லுவாங்க. அத்தகைய பசுமாடு எல்லார் வீட்டுக்கும் உணவுக்காக வந்து போகாதுங்க. ஒரு சிலர் வீட்டுக்கு மட்டும்தான் பசுமாடு உணவு கேட்டு போகும். அப்படி பசுமாடு உங்களுடைய வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே போல தாங்க நீங்கள் வீட்டுக்கு போகும்பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும், மன சந்தோஷத்தை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும். அப்படி நீங்கள் எந்த வீட்டில் மனப்பூர்வமாக அதை உணர்றீங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக வந்து தெய்வம் குடிக்கொண்டு இருக்குன்னு தாங்க அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் நல்ல நறுமணம் வரும். பூஜை அறையிலேருந்து வரக்கூடிய மனமாக இருக்கலாம், இல்லை சமையல் அறையிலேருந்து வரக்கூடிய மனமாக இருக்கலாம். அப்படி எந்த இடத்துல இருந்து வேணாலும் வரலாங்க. அந்த வீட்டில் தெய்வீக சக்தி இருக்கிறதா பொருள் அதுக்கு. அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் ஒரு தெய்வத்தினுடைய பெயரை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருக்கீங்க, ஒரு தெய்வம் தொடர்பான விஷயங்களை பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய சக்தி அந்த வீட்டில் நிறைந்திருப்பதா பொருள். ஒரு வீட்டில் தெய்வீக சக்தி நிறைந்திருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வத்தை பற்றி எல்லா விஷயங்களுமே அந்த வீட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டே தாங்க இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் அமைதி, நிம்மதி இது எல்லாமே வந்து கிடைக்கும். சண்டை சச்சரவும் வரவே வராது. வாழ்க்கையில் மென்மேலும் வந்து உயர்ந்துக்கிட்டே வந்து போவாங்க. ஸோ இப்படி வீட்டில் நிறைய விஷயங்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையான்னு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்களை எல்லாத்தையும் உங்களுடைய வீட்டில் வந்து தென்படுதா அப்படின்றத மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் தெய்வீக சக்தி இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.